இன்றைக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 155 இவற்றை பார்க்கலாம். இந்த 155 பார்ப்பதற்கு முன்பாக 154 சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த 154 பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அக்யூஸ்டே நேரா போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு புகார் கொடுப்பாருங்க. அவ்வாறு யார் புகார் கொடுக்கிறார்களோ அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய முடியுமானா கண்டிப்பாக வழக்கு பதிவு செய்யலாம். ஆனா சில சூழ்நிலைகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், if any accused being in the custody of police, if he wants to confess himself before the police officer, under section 25 of the Indian Evidence Act 1872 is clearly says that which is not admissible, which is inadmissible. ஒரு போலீஸ் ஆபீசர் முன்பாக ஒரு வாக்குமூலத்தை ஒரு எதிரி கொடுக்கிறார் என்று சொன்னால், அந்த குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அவர்களால் கொடுக்கப்படக்கூடிய அந்த வாக்குமூலம் செல்லாது. அண்டர் செக்ஷன் 25 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இதே இந்த பிரசன்ஸ் ஆஃப் தி magistrate, if he is being under the custody of police, in the presence of magistrate இருக்கும் பட்சத்தில் that statement would be treated as a valid statement. அதை it can be used against him. இது நமக்கு தெரிந்த விஷயம். ஆனா இங்க ஒரு விபத்து ஏற்படுத்துறாரு, அவரே நேரடியா காவல் நிலையத்துக்கு போறாரு, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. ஏன்னா அண்டர் செக்ஷன் 25 சொல்லுது தெளிவாக, காவல் நிலையத்தில் எதிரியால் கொடுக்கப்படும் வாக்குமூலம் சட்டப்படி செல்லாது. ரைட். அப்ப அதை வேற எதற்கு பயன்படுத்தலாம்? செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பயன்படுத்தலாம். செக்ஷன் 25க்கு அதை பயன்படுத்த முடியலன்னு சொன்னா செக்ஷன் 21க்கு நம்ம அதை அட்மிஷன்ல கொண்டு வர முடியும். அதே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 21 படி அந்த எதிரியால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு மூலம் அந்த இடத்துல அதை வந்து இட் கேன் பி ட்ரீட்டட் as a admission. அது வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அவற்றை ஒரு குற்ற ஏற்புரை அட்மிஷன், அப்ப கில்ட்டி வந்து அவர் ப்ளீட் பண்ணிக்கிறார். செக்ஷன் 21 படி அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அந்த செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 படி அந்த வாக்குமூலத்தை ஒரு ஏற்புரையாக அட்மிஷனாக ஏற்றுக்கொண்டால், அதே இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 18 படி அவற்றை ட்ரீட் பண்ணணும். Section 8 of Indian Evidence Act 1872, motive, preparation and motive and preparation, previous and subsequent பத்தி சொல்லுங்க. ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவனுடைய எண்ணம், அவனுடைய ஆயத்தம், தயார் நிலையில் இருப்பது, அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவனுடைய நிலை என்ன, அவனுடைய நடவடிக்கைகள் என்ன, அந்த சம்பவம் நடந்த பிறகு அவனுடைய சப்சிக்வெண்ட் அவனுடைய நடவடிக்கை என்ன. எளிமையா சொல்லணும்னா, ஏ என்பவர் பிஏ வந்து கொலை செய்ய முயற்சி பண்றார். அப்ப பி வந்து வீட்டுல இருக்கிறார். அந்த தெரு வழியாக சைக்கிள்ல போகலாம், நடந்து போகலாம். புதுசா அது வந்து சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவனுடைய நடவடிக்கைகளை கவனிப்பாங்க. ஆமா, இந்த மர்டர் நடக்கிறப்ப இந்த ஆள் வந்து இந்த தெரு வழியா தான் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருந்தாரு, அப்பயே டவுட்டா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ப்ரீவியஸ்.
சம்பவம் நடந்த பிறகு அவர் சத்தம் போட்டாரு, வீட்டுல கத்துறாரு, சத்தம் போட்டு அலறல் சத்தம் கேட்டுச்சு. இந்த ஆள் வீட்டை விட்டு ஓடி வந்தாரு. இவரை பிடிச்சு விசாரிக்கிறப்ப பதற்றமா இருந்தாரு, பதில் சொல்ல முடியல. ஒரு உடம்புல ரத்த கரைகள்லாம் இருந்துச்சு. அப்ப அந்த நடவடிக்கை, அந்த சம்பவத்துக்கு பிறகு அவருடைய நடவடிக்கை, அவருடைய பிந்தைய நடவடிக்கை, இவைகளை வைத்து தீர்மானிக்கலாம். அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 145 படி ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு ஒரு எஃப்ஐஆர் பயன்படுத்தலாம். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 114 படி ஒரு கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்த முடியும். அண்டர் செக்ஷன் 157 படி கரோபரேஷனுக்கும் பயன்படுத்த முடியும். ஒரு எஃப்ஐஆர் அண்டர் செக்ஷன் 140 படி 145 படி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 145 படி கான்ட்ரடிக்ஷனுக்கும் பயன்படுத்தலாம். அதே எஃப்ஐஆர் அண்டர் செக்ஷன் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி கரோபரேஷனுக்கும் பயன்படுத்தலாம். அதனால்தான் எஃப்ஐஆர் இஸ் நாட் சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ், ஒரு நிலையான சான்று கிடையாது. அது இதே 161 சப்செக்ஷன் 3 ஆஃப் சிஆர்பிசி ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொன்னா அவற்றை கான்ட்ரடிக்ஷனுக்கு மட்டுமே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஒரு 154 சிஆர்பிசி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 145 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 157 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதையெல்லாம் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இல்லைங்க, ஏற்கனவே இவரு வேற ஒரு கேஸ்ல இந்த மாதிரி அவர் பதில் சொல்லி இருக்காருங்க, இந்த கேஸ்ல மாத்தி பதில் சொல்றாரு, அப்ப அதை கான்ட்ரடிக்ஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்ப அண்டர் செக்ஷன் 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வச்சு நம்ம எந்த வழக்கா இருந்தாலும் பேசலாம். சிவில் கேஸா இருக்கலாம், கிரிமினல் கேஸா இருக்கலாம். சார் போன கேஸ்ல அந்த மாதிரி எங்க பதில் சொல்லியிருக்காருங்க அவரு கிராஸ்ல, இந்த கேஸ்ல இப்படி மாத்தி சொல்றாருங்க. ஏறக்குறை இதே சேம் ஃபேக்ட் தாங்க அங்கேயும். அப்ப கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுது பாருங்க. அந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு அண்டர் செக்ஷன் 145 நம்ம பயன்படுத்த முடியும். இது கரோபரேஷன் வருது, அந்த சாட்சி சொல்றதும் இந்த சாட்சி சொல்றதும் கரெக்டா ஒத்து போகுதுங்க, ஒரே மாதிரியா இருக்குதுங்க, கரோபரேட் ஆகுது, ஒத்து சேர்ந்து போகிறது. அப்பனா அண்டர் செக்ஷன் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த செக்ஷன் 8 வச்சு ஒரு கேஸே தீர்மானிச்சிருக்காங்க, அற்புதமான கேஸ், ஜான் டேவிட் வழக்கு. சுப்ரீம் கோர்ட் ஏன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸா வச்சுதான் செயின் ஆஃப் லிங்க் இருக்கான்னு பார்த்தாங்க. செயின் ஆஃப் லிங்க் கரெக்டா வருது. செக்ஷன் 8 படி அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஜான் டேவிட்னுடைய நடவடிக்கை என்ன, அவன் என்ன மோட்டிவ்ல இருந்தான், என்ன ப்ரிப்பேர்ல இருந்தான், சம்பவம் நடந்த பிறகு அவன் எப்படி நடந்தான், கையில என்னென்ன எத்தனை சூட் கேஸ் இருந்து, எத்தனை மணிக்கு அங்க இருந்து வெளியே வந்தான், எல்லாம் ஒத்து போகுதான்னு பார்த்தாங்க. செயின் ஆஃப் லிங்க் இருக்கு. அவனுடைய நடவடிக்கைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இதை பயன்படுத்தி தான், இந்த செக்ஷனை உட்படுத்தி தான் உச்ச நீதிமன்றம் அவருக்கு அந்த இரட்ட ஆயுள் தண்டனை விசாரணை நீதிமன்றத்தால், கடலூர் செஷன்ஸ் கோர்ட்டால் தீர்ப்பளிக்கப்பட்ட இரட்டை ஆயுள் தண்டனையை உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. எனவே இந்த 154 சிஆர்பிசி நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 21 அட்மிஷன், இந்த அட்மிஷனும் எதுக்கு பொருந்துனா எதிரியே போயிட்டு கம்ப்ளைண்ட், சில நேரங்களில் இவரே ஆக்சிடென்ட் பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வேற வழி இல்லாம இவர் போயிட்டு முதல்ல போயிட்டு போலீஸ்ல முந்திக்குவார். போலீஸ் ஆபீசர்கிட்ட போயிட்டு, சார் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன், ஒரு ஆள் குறுக்க வந்துட்டார், மோதிட்டேன், வேற வழி இல்லை அப்படின்ட்டு இவரே தகவல் சொல்லி போட சொல்லுவார். அப்ப அந்த நேரத்துல அந்த எஃப்ஐஆர் அவருக்கு எதிராக பயன்படுத்த முடியுமா? முடியாது. ஆனால் செக்ஷன் 25 அந்த இடத்துல குறுக்கே நிற்கிறது. எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 25 குறுக்கே நிற்கிறது. ஆனால் செக்ஷன் 21ல அதை நம்ம எடுத்துக்கலாம். 25 குறுக்கே நின்றாலும் பரவாயில்ல, அதை விட்டு விட வேண்டியதுதான். செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை கையில் எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அதுலதான் சொல்றாங்க, அதை அட்மிஷன்ல கொண்டு வாங்க. ஒரு விபத்து ஏற்படுத்திட்டார், அவரே காவல் நிலையத்துக்கு வராரு, அவரே புகார் கொடுத்துக்கிறாரு, எதிரியே அக்யூஸ்டே. ஏன்னா ஆர்டிகல் 20 சப்-ஆர்டிகல் 2 and 3 அத பாத்தீங்கன்னா, known to compel the accused to give the evidence against himself.
அவருக்கு எதிராகவே அவர் வந்து டெஸ்டிமனி பண்ண சொல்ல முடியாது, டெஸ்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க 25 நீங்க விட்டுடுங்க, 21ல அதை கையில எடுத்துக்கலாம். ஒரு குற்றவாளியே நேரடியாக நீ காவல் நிலையத்துக்கு வந்து அவரே புகார் கொடுக்கிறான்னு சொன்னா செக்ஷன் 25 பார்க்காதீங்க, 21 படி அது அட்மிஷன் எடுத்துக்கங்க. அப்ப செக்ஷன் 18 பாருங்க. எனவே அந்த செக்ஷன் 154 ஆஃப் சிஆர்பிசி பார்க்கின்ற பொழுது செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 21 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 25 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 5 சட்ட பிரிவுகளும் உங்கள் கரங்களிலே இருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 154, இந்த 154 சிஆர்பிசியை பார்க்கின்ற பொழுது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 8 நம்ம பார்க்க வேண்டும், அண்டர் செக்ஷன் 21 பார்க்க வேண்டும், அண்டர் செக்ஷன் 25 பார்க்க வேண்டும், அண்டர் செக்ஷன் 145 பார்க்க வேண்டும், அண்டர் செக்ஷன் 157 பார்க்க வேண்டும். இந்த 5 சட்ட பிரிவுகளும் மிக முக்கியமானது. சில நேரங்களில் அக்யூஸ்டே போயிட்டு என்ன பண்ணுவார்னா, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவாரு, ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவரே காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் கொடுப்பாரு. அந்த புகார் கொடுக்கின்ற பொழுது போலீஸ் ஆபீசர் அவர் மீது அந்த புகார் பதிவு செய்யும் பட்சத்தில் அது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 25 அதற்கு எதிராக நிற்கும். ஒரு காவல்துறை அதிகாரியிடம் ஒரு தகவலை தருகிறார், வாக்குமூலத்தை தருகிறார் என்று சொன்னால் அது அவருக்கு எதிராக பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அது செல்லாது, சட்டப்படி எவிடன்ஸ் ஆக்ட் படி அது செல்லாது. ஆனால் அந்த எதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு, நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு, அங்க போயிட்டு புகார் கொடுக்கிறாரு. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அது அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அதை அட்மிஷன் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அட்மிஷன் தான், ஏற்புரை தான் எடுத்துக்கணும். 25 இந்த இடத்துல குறுக்க வராதுங்க. அண்டர் செக்ஷன் 21 தான் அங்க நம்ம கையில் எடுத்துக்கணும். அப்ப 21 கையில் எடுக்கின்ற பொழுது செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அங்க வந்துடும். அப்ப ஏறக்குறைய சில நேரங்களில் சில பேர் இப்படி செய்வார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன் மனைவி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துவாங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இவரே போயிட்டு சரண்டர் ஆயிட்டு இவரே புகார் கொடுப்பாரு. அப்ப அந்த நேரத்தில் அது செக்ஷன் 25 படி அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனால் செக்ஷன் 21 படி அவற்றை அட்மிஷன், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 21 படி அவற்றை அட்மிஷனாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அண்டர் செக்ஷன் 154 சிஆர்பிசி நம்ம படிக்கின்ற பொழுது செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பார்க்கணும். ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாக அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது, செக்ஷன் 21 பார்க்க வேண்டும். செக்ஷன் 21ல சொல்றாங்க, அவர் அவரே ஆஜராகி ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாருன்னு சொன்னா அத நீங்க அட்மிஷனா எடுத்துக்கங்க. செக்ஷன் 25 அதை நீங்க பார்க்காதீங்க. 25 பொருத்தி பார்த்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, சட்டப்படி அது செல்லாது. ஆனால் 21 படி அதை அட்மிஷனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்க, அப்படி எஃப்ஐஆர் போட்டங்க, அந்த எஃப்ஐஆர் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் என்று சொல்லி பார்த்தால் அண்டர் செக்ஷன் 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அதை கான்ட்ரடிக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். அல்லது அண்டர் செக்ஷன் 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அதை கரோபரேஷனுக்கு பயன்படுத்த முடியும். இதை சொன்ன வழக்கு அக்னு AGHNOO அக்னு நாகேசியா NAGESIA அக்னு AGHNOO அக்னு நாகேசியா NAGESIA நாகேசியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த வழக்கில் சொல்றாங்க சார், அக்னு நாகேசியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த வழக்கில் சொல்றாங்க, ஒரு நபர் ஒரு நான் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு சொன்னா அதை அண்டர் செக்ஷன் 21 படி நீங்க அதை அட்மிஷனா எடுத்துக்கலாம். அண்டர் செக்ஷன் 21 படி அதை நீங்கள் அட்மிஷனாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா செக்ஷன் 25 படி நீங்க அதை செயல்படுத்த முடியாது. ஆனா 21 படி அதை அட்மிஷனா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த வழக்குல என்ன தீர்மானிச்சிருக்காங்க, இந்த வழக்கை குறிச்சிங்க சார். AGHNOO அக்னு நாகேசியா NAGESIA
SIA நாகேசியா versus State of Bihar. AIR 1966 Supreme Court, page number 119. AIR 1966 Supreme Court, page number 119. இந்த வழக்குல சொல்றாங்க, ஒரு எதிரியே நேரடியா ஒரு அக்யூஸ்டா நேரடியா காவல் நிலையத்துக்கு வந்து ஒரு சம்பவத்தை குறித்து ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாருன்னா அது நான் கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் தான். எனவே அதை வந்து ஒப்புதல் உரையாக அட்மிஷனாக எடுத்துங்க. அண்டர் செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அது அட்மிஷனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்னு நாகேசியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AIR 1966 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 119. இப்போ 154 நம்ம படிக்கிறேன்னு சொன்னா 5 விஷயங்கள் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். 5 விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குறிப்பா அந்த 5 சட்டப்பிரிவுகளும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன் 8, செக்ஷன் 21, செக்ஷன் 25, செக்ஷன் 145, செக்ஷன் 157. இந்த 5 சட்டப்பிரிவுகளும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 155, இந்த 155 பொறுத்தவரை information as to non-cognizable cases and investigation of such cases. ஒரு non-cognizable cases இருக்கு. இதுவரை cognizable cases தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப non-cognizable cases, cognizableனா என்ன? கொள் தகவல்னு அர்த்தம். கொள் தகவல்னா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாம அவரை கைது செய்யலாம்னு அர்த்தம். கைது செய்வதற்குரிய ஒரு குற்றம் என்று அர்த்தம். அதுதான் காக்னிசபிள். அண்டர் செக்ஷன் 2C ஆஃப் CRPC டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2C ல சொல்றாங்க காக்னிசபிள். காக்னிசபிள் மீன்ஸ் கைது செய்வதற்குரிய ஒரு குற்றம் என்று அர்த்தம். ஒரு நபர் செய்த குற்றத்தை பார்த்தா அது காக்னிசபிள், டேக்கிங் காக்னிசபிள் தான் அப்படின்னு சொன்னா கைது செய்வதற்குரிய ஒரு குற்றம் என்று அர்த்தம். இப்ப நான் காக்னிசபிள் அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் L, அண்டர் செக்ஷன் 2 கிளாஸ் L அது நான் காக்னிசபிள். இப்ப டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2L அதான் நான் காக்னிசபிள் பற்றி சொல்றாங்க. அப்ப நான் காக்னிசபிள் இருக்கும் பட்சத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அது கைது செய்ய முடியாத ஒரு குற்றம். அது சம்பந்தமா காவல் நிலையத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. உடனே போலீஸ் ஆபீசர் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏன்னா அது நான் காக்னிசபிள். இப்ப நார்மலா நமக்கு தெரியும், நான் காக்னிசபிளா இருக்கும் பட்சத்தில் without getting the order from the competent court, the police cannot be arrested any person. நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாமல் ஒரு நபரை கைது செய்யவே கூடாது, ஏன்னா கைது செய்ய வேண்டாத ஒரு குற்றம் அது. அப்ப என்னென்ன நடவடிக்கைகளை அவர் எடுக்கலாம்? அந்த நடவடிக்கைகள் எதை பொறுத்து அமையும்? அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க, ஒரு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குள்ள, அந்த ஆள்வரை அதிகார எல்லைக்குள்ளாக ஒரு கைது செய்யக்கூடாத ஒரு குற்றத்தை ஒருத்தர் பண்ணிட்டார். அவர் செய்தது குற்றம் தான், ஆனா கைது செய்ய முடியாது. இது போன்ற சூழ்நிலையில் ஒரு நபர் குற்றம் ஏதேனும் புரிந்திருந்தால், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கிடைக்க பெற்றிருந்தால், இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அண்டர் செக்ஷன் 2O ஆஃப் CRPC, இன்ஸ்பெக்டர் இருந்தா இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் இல்லையா சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா யார் சார்? அடுத்த கேள்வி. டிஃபைனிங் செக்ஷனை தெளிவாக படித்தால் above the rank of கான்ஸ்டபிள் இருக்கும். அப்ப above the rank of கான்ஸ்டபிள்னா யார்? ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை SSI வந்திருக்காங்க, ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ். வேற ஸ்டேட்ல ASI இருப்பாங்க, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸும் இருப்பாங்க. அப்ப இவர்கள் தான் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன். அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு, அது கிரிப்டிக் இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம், அல்லது நம்ப தகுந்த தகவல், ஒரு ரகசிய தகவலோ, அல்லது பாதிக்கப்பட்டவர் எவரேனும் வந்து
எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கையை காவல் நிலையத்தில் கொடுக்கின்ற பொழுது, ஒரு தகவலை தெரிவிக்கின்ற பொழுது, இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அவருக்கு தெரிய வரும் பட்சத்தில் அந்த தகவலுடைய சப்ஸ்டான்சஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குறிச்சுக்கின்னு அது ஒரு புக்ல என்ட்ரி பண்ணிருவாங்க. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ, டே பை டே, டே டு டே என்னென்ன நடக்கிறதோ அதையெல்லாம் ஜிடியில வந்து என்ட்ரி பண்ணிக்குவாங்க குறிச்சுக்கிட்டு. அதை சாதாரணமா ஒரு நோட்ல எல்லாம் குறிக்க முடியாது. இதுக்குன்னு பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கு. மாநில அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உரிய படிவத்தில் அவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்து கொண்டு அந்த பதிவு செய்த தகவலை நடுவருக்கு அனுப்பணும். இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க, அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், எங்களால கைது செய்ய முடியாது, நீதிமன்றம் நீங்க உத்தரவிட்டாதான் கைது செய்ய முடியும். ஆனால் அந்த தகவலை நாங்க பெற்றுக்கொண்டோம், நாங்க காவல் நிலையத்தில் பராமரிக்கப்படக்கூடிய நாங்க ஜிடியில உரிய புத்தகத்துல நாங்க பதிவு செய்து விட்டோம் என்ற தகவலை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் தெரிவிக்க வேண்டும். இப்ப தெரிவிக்கணும், எப்படி தெரிவிக்கணும்? கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். எஃப்ஐஆர் போட்டிருந்தாலும் சரி, அதை என்ன பண்ண நேரா கோர்ட்டுக்கு அனுப்பிட வேண்டியதான். இதெல்லாம் வந்து நான் காக்னிசபிள் அஃபென்ஸுங்க, அதனால நாங்க அரெஸ்ட் பண்ண முடியல, ஆனா வந்து நடவடிக்கை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இதை பாருங்க பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல வந்து நாங்க பதிவு பண்ணிட்டோம், இது ஐயாவுடைய கோர்ட்டாருடைய கவனத்திற்கு நாங்கள் இதை அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடணும். இது அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, அப்ப போலீஸ் ஆபீசர் கைது செய்ய கூடாத ஒரு வழக்கை வந்து விசாரணை செய்ய முடியுமானா செய்யக்கூடாது. அதுவே நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அது சம்பந்தமா ஏதாவது விசாரணை செய்ய முடியுமானா விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப எப்ப சார் விசாரணை செய்ய முடியும்? If the court is direction, if the court is giving the direction to investigate the matter to the in charge of the police station, then only he can be inquired the matter. அப்ப அந்த நீதித்துறை நடுவர் ஒரு உத்தரவு பிறப்பித்தால் ஒழியே, ஒரு ஆர்டர், கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னாதான் பண்ணணும், இல்லைன்னா நீங்க விசாரணை செய்யவே கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அது போன்ற ஒரு ஆர்டர் கோர்ட்ல இருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அந்த போலீஸ் ஆபீசர் புலனாய்வு சம்பந்தமாக காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் அவர் கைது செய்வதற்குரிய வழக்கில் என்னென்ன விசாரணை நடவடிக்கைகள் எடுப்பார்களோ அதே நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா கைது செய்யக்கூடிய அதிகாரம் கிடையாது. அப்ப கைது எப்போ பண்ணலாம்? கோர்ட் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணலாம். கோர்ட் வந்து விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, கோர்ட் வந்து ஒரு உத்தரவே கொடுத்துட்டாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு எப்படி விசாரிக்கிறாரோ, சம்பவ இடத்துக்கு போகணும், வரைபடம் வரையணும், பார்வைமகசர் போடணும், சாட்சி இருந்தா சாட்சியிட்ட வாக்குமூலங்களை பெற்றுக்கணும், இந்த எல்லா வேலையும் செய்யலாம் அவருக்கு. ஆனா அரெஸ்ட் பண்ண முடியாது. எப்போ அரெஸ்ட் பண்ணலாம்? கோர்ட் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணலாம், அதுவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இதான் அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 3. சப்செக்ஷன் 4ல ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு நபர் செய்த செயல் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 விஷயங்கள் இருக்கும் அல்லது 4 விஷயங்கள் இருக்கும். ஒரு நபர் போயிட்டே இருப்பாரு, அவரை வழி மறிப்பார், அவரை அசிங்கமா திட்டுவார். ஒரு வழி மறிப்பதோ அவரை அசிங்கமாக திட்டுவதோ இதெல்லாம் வந்துட்டே இருக்கு. ஆனா அவர் பாக்கெட்ல கையை விட்டு பணத்தை எடுத்துட்டார், அல்லது ஒரு நபர் போறாரு, அவர் வழி மறிக்கிறாரு, அவர் அசிங்கமா திட்டாரு, அவர் கீழே பிடிச்சு தள்ளிட்டார், அடிக்கல கீழே பிடிச்சு தள்ளிட்டார். ஒரு 323 வருது, 341 வருது, ஒரு 294B வருது. கடைசியா வர்றப்ப சொல்றாரு, உன்னை கொன்னே போடுவேன், என்கிட்ட வச்சுக்கினா உன்னை கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த 4 சட்டப்பிரிவுல அவர் பேர்ல கேஸ் போடுறோம். ஒன்று வழி மறிக்கிறார், 341ல நீங்க கேஸ் போடுவீங்க. இரண்டாவது அவர் அசிங்கமா திட்டீங்க, 294B ஐபிஎஸ்ல கேஸ் போடுறீங்க.
மூன்றாவது அவரை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டீங்க. அப்ப 323 நம்ம கேஸ் போடுறோம். கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 3 செக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா பெயிலபிள் அஃபென்ஸ். நாலாவதா வரும் பொழுது என்ன சொல்றாருன்னா, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப 506 part 1 ஐபிசி அந்த இடத்துல மேட் அவுட் ஆகுது. 4-5 நிகழ்வுகள் ஒரே நேரத்துல 4-5 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஐபிசில கேஸ் போடுறாங்க. ஒரு வர ஆளை வந்து ரோட்ல வழி மறிச்சு அவர் அசிங்கமா திட்டு அவர் கீழே பிடிச்சு தள்ளிடுறாரு. அதன் பிறகு திருப்பி போறப்ப என்ன பண்றாரு, உன்னை கொன்னே விடுன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த வார்த்தை மட்டும் காக்னிசபிள். அப்ப போலீஸ் இந்த நேரத்துல கைது பண்ண முடியுமான்னு சொன்னா கண்டிப்பாக கைது பண்ணலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க. ஒரு வழக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குற்றங்களை பற்றியதாக இருக்கும் பொழுது அதில் குறைந்தது ஏதேனும் ஒரு விஷயமாவது கைது செய்வதற்குரிய ஒரு நிகழ்வாக இருக்கின்ற பொழுது மற்ற குற்றங்களை எல்லாம் ஒதுக்கலாம். மற்ற குற்றங்கள்லாம் பாருங்க, வழிமறிக்கிறது, அவரை அசிங்கமா திட்டுறது, அவரை கீழே பிடிச்சு தள்ளுறது, இந்த 3 செக்ஷன் இருக்கு. இந்த 3 செக்ஷன் வந்து எல்லாமே வந்து பெயிலபிள் அஃபென்ஸ். 506 part 1 வருது, கடைசியை கொலை பண்றேன்னு சொல்றாரு இல்லைங்களா. கிரிமினல் இன்டிமிடேஷன். அப்ப கிரிமினல் இன்டிமிடேஷன் வருகின்ற பொழுது அந்த இடத்துல அது கைது செய்யக்கூடிய ஒரு குற்றமாக மாறிவிடும். அப்ப அந்த இடத்துல அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 155 எதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் பற்றி பேசுகிறது. இப்ப நான் காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்தாலும் கூட அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்கள் வந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குற்றம் காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்தில், கைது செய்யக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 4. ஒரு பிடி கட்டளை வேண்டும் குற்றங்களில் காவல்துறையினருக்கு கைது செய்வதற்கோ வேற எதுவுமே செய்யக்கூடாது. கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாதான் அரெஸ்ட் பண்ணலாம். கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாதான் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும். இது போன்ற சூழ்நிலை ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு குற்றங்கள் நடக்குது. ஒரே சம்பவம் தான், அதுல ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஐபிசில நம்ம கேஸ் போடுவோம். ஆனா ஒரே கிரைம் நம்பர் தான். நான் வந்துட்டே இருந்தேங்க, என்ன வழிமறிச்சாருங்க, என்ன வழிமறிச்சு அசிங்கமா திட்டினாருங்க, அசிங்கமா திட்டிட்டு என்னை கீழே பிடிச்சு தள்ளிட்டாருங்க. கீழே பிடிச்சு தள்ளிட்ட பிறகு போறப்ப என்னை பார்த்து என்ன சொன்னா, உன்னை கொலை பண்ணு சொல்லி மிரட்டினாருங்க. இதுதான் புகார். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட குற்றங்களை பற்றியதாக இருக்கிறது. அதுல குறைஞ்சது ஏதாவது ஒரு குற்றமாவது கைது செய்வதற்குரிய ஒரு குற்றமாக இருக்கும். அப்ப அந்த 4 செக்ஷன்ல ஐபிசில கேஸ் போட்டு இருந்தாலும் கடைசியா 506 part 1 வந்து போச்சு பாருங்க. அப்ப 3 செக்ஷன்ல கைது பண்ண முடியாது. 4வது செக்ஷன் ஒரு செக்ஷன் வந்து பாருங்க, 506 part 1 கிரிமினல் இன்டிமிடேஷன், கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி மிரட்டுதல். அது வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா அவரை கைது பண்ணிடலாம். அப்ப கோர்ட்டினுடைய உத்தரவுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 4. இதுல ஒரு சில வழக்குகளை நம்ம பார்க்கலாம் சார். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல பொறுத்தவரை போலீசாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாதான் கேஸ் வருதா வந்து நீங்க பதிவு பண்ணீங்க, பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல வந்து நீங்க பதிவு பண்ணீங்க. பதிவு பண்ணிட்ட பிறகு அந்த காப்பி அப்படியே கோர்ட்டுக்கு அனுப்பிடுங்க. கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தா நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. இதுதான் அண்டர் செக்ஷன் 155ல சொல்லிட்டு வராங்க. சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3ல. ஆனா சப்செக்ஷன் 4ல சொல்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகளில், குற்ற நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு குற்ற நிகழ்வு கைது செய்யக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கும் பட்சத்தில், காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த நபரை கைது செய்யலாம். அண்டர் செக்ஷன் 155 சப்செக்ஷன் 4. இதுல கொஸ்டின் கேட்டா சப்செக்ஷன் 4 தான் சார் கேள்வியே கேட்பாங்க. 155ல கொஸ்டின் கேட்டா சப்செக்ஷன் 4ல தான் கேள்வியா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த கேஸ்ல 1942 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 224 இந்த கேஸ்ல சொல்றாங்க சார், ஒரு பிடிக்கட்டளை வேண்டும் குற்றங்களில் காவல்துறையினருக்கு எந்த உரிமையும் கிடையாது. 1942
Madras Weekly Notes Criminal, page number 224. Violation of Article 21 of the Constitution. என்ன சொன்னால் a non-cognizable, a non-conformance to the provisions laid down in section 155 subsection 2 is a non-conformance to the procedure established by law within the meaning of Article 21 of the Constitution of India. The 155 சொல்றாங்க பாருங்க, 155ல subsection 2 கான judgment. Under section 155 subsection 2 of CRPC கான ஒரு judgment இது. இந்த judgmentல என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்? A non-conformance to the provisions laid down in section 155 subsection 2 is a non-conformance to the procedure established by law within the meaning of Article 21 of the Constitution of India. Subhath Singh Modak. Subhath Singh Modak. Subhath, S-U-B-A-D-H. S-U-B-A-D-H. Subhath Singh Modak. M-O-D-A-K. Modak. Subhath Singh Modak versus State. 1974 Criminal Law Journal. Page number 185. Within right line, CAL, Calcutta. Subhath Singh Modak versus State, 1974 Criminal Law Journal, page number 185, within right line, Calcutta. இந்த வழக்கில் தான் சொல்றாங்க, a non-conformance to the provisions laid down in section 155 subsection 2 is a non-conformance to the procedure established by law within the meaning of Article 21 of the Constitution of India 1950. Subhath Singh Modak versus State, 1974 Criminal Law Journal, page number 185, within right like Calcutta. அடுத்த கேஸ் சார், power and conduct of investigation by police. ஒரு போலீஸ்க்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவதற்கான அதிகாரத்தை பற்றி சொன்ன வழக்கு. Investigation of offenses held is one of the important duties police has to perform, which aims to search for trust and bring the offender to book. Manohar Lal Sharma versus Union of India. Manohar Lal Sharma versus Union of India, 2014, volume 2, SEC, page number 532, 532. Manohar Lal Sharma versus Union of India, 2014, volume 2, SEC, page number 532. Power and conduct of investigation by the police. Supreme Court சொல்லிருக்காங்க இதுல, investigation of offenses held is one of the important duties police has to perform, which aims to search for truth and bring the offender to book. Manohar Lal Sharma versus Union of India, 2014, volume 2, SEC, page number 532. அடுத்த கேஸ்ல investigation of non-cognizance offense. Investigation of non-cognizable offense. இதை சொன்ன வழக்கு Sudarshan versus State of Karnataka. Sudarshan versus State of Karnataka. S-U-D-E-R-S-H-A-N. Sudarshan versus State of Karnataka, 1979, volume 2, Karnataka Law Journal, page number 449. Investigation of a non-cognizable offense. இதை பற்றி சொன்ன வழக்கு Sudarshan versus State of Karnataka, 1979, volume 2, Karnataka Law Journal, page number 449. இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் நான் காக்னிசபிள் அஃபென்சஸை பொறுத்தவரை
இந்த வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுதர்ஷன் வழக்குல carrying on investigation into a non-cognizable offense without obtaining an order from the magistrate is illegal. Subsequent permission obtained from the magistrate would not validate the illegality. Sudarshan versus State of Karnataka, 1979, Volume 2, Karnataka Law Journal, page number 449. இந்த 155 வந்து நிறைய கேஸ்லாஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். ஏன்னா an investigation officer, an investigation of non-cognizable offense without the order of the magistrate is illegal, but it will not vitiate the result unless miscarriage of justice has been caused thereby. ஒரு மேஜிஸ்ட்ரேட்னுடைய உத்தரவு இல்லாம எந்த இன்வெஸ்டிகேஷனும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா அது இல்லீகல் தான். ஆனால் it will not vitiate the result unless miscarriage of justice has been caused thereby. Bansidhar versus State, BANSIDHAR, Bansidhar versus State, 1959, Criminal Law Journal, page number 1112. இந்த வழக்குல அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. An investigation of a non-cognizable offense without the order of magistrate is illegal, but it will not vitiate the result unless miscarriage of justice has been caused thereby. நீதிக்கு ஏதாவது பாதகம் இதன் மூலமாக ஏற்பட்டால் ஒழிய அதை நீங்க செய்யலாம். Bansidhar versus State, 1959, Criminal Law Journal, page number 1112, 1112. Bansidhar versus State, 1959, Criminal Law Journal, page number 1112. Reinvestigation by CBI. இது ஒரு வழக்கு. ரீஇன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சிபிஐல ஒரு வழக்கை ஏற்கனவே பண்ணிருக்காங்க. அந்த வழக்கை வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதை சொன்ன வழக்கு தான் பூஜா பால், POOGA பூஜா பால் versus Union of India, 2016, Volume 3, SCC, page number 135. பூஜா பால் versus Union of India, 2016, Volume 3, SCC, page number 135. Reinvestigation by CBI. இந்த வழக்குல சொல்லப்பட்டது அப்படியே படிக்கிறேன் பாருங்க சார். The extraordinary power of constitutional courts in directing CBI to conduct investigation in a case must be exercised sparingly, cautiously, and in exceptional situations when it is necessary to prove credibility and instill confidence in investigation, or where incident may have national or international ramifications, or where such order may be necessary for doing complete justice and for enforcing fundamental rights. Each of the determinants is complete and independent by itself. To justify exercise of such power is not interdependent on each other. அப்ப ரீஇன்வெஸ்டிகேஷன் பை சிபிஐனா இதை செய்யலாம். அது ஒரு தேசிய அளவில் ஒரு பிரச்சனையா இருக்குது, அதுல சர்வதேச அளவில் ஒரு பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல அப்போ ஒரு சிபிஐ மூலமா ஒரு ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பூஜா பால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, 2016, Volume 3, SCC, page number 135. அடுத்த கேஸ்லாஸ் ஈஸ்வர் பிரதாப் சிங் versus State of UP. ஈஸ்வர் பிரதாப் சிங் versus State of UP, 2018, Volume 13, SCC, page number 612. ஈஸ்வர் பிரதாப் சிங் versus State of UP. UP na Uttar Pradesh, UP na Uttar Pradesh.
2018 volume 13 SEC page number 612. Interference by court or external agency. இந்த வழக்குல சொல்றாங்க, no external agency can dictate the course of investigation in a criminal case. It is within exclusive jurisdiction of police. இப்ப இவ்வளவு வழக்குகள் ஈஸ்வர் பிரதாப் சிங் versus State of UP 2018 volume 13 SEC page number 612. இது எல்லாமே அண்டர் செக்ஷன் 155க்கு பொருந்தக்கூடிய வழக்குகள். அண்டர் செக்ஷன் 156 police officers power to investigate cognizable offense. இப்ப நான் காக்னிசபிள பார்த்துட்டோம், 155ல பார்த்திருக்கோம். ஆனா காக்னிசபிள பற்றி 156ல சொல்றாங்க. Any police officer in charge of the police station may, without the order of a magistrate, investigate any cognizable case which a court having jurisdiction over the local area within the limits of the such situation, such station would have power to inquire into or try under the provisions of chapter number 13. Under section 156ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர்ஸ் பவர் டு இன்வெஸ்டிகேட் காக்னிசபிள் கேசஸ், கைது செய்வதற்குரிய வழக்கை புலனாய்வு செய்வதற்கு காவல் அலுவலருக்குள்ள அதிகாரம். இந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட்டினுடைய உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, 13வது சாப்டர்ல கைது செய்வதற்குரிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார். இதை பற்றி சாப்டர் நம்பர் 13ல சொல்றாங்க. அப்ப அதை பற்றி பரிசீலனை செய்யவோ அல்லது விசாரணை செய்யவோ ஒரு காவல் நிலையத்துடைய அதிகார எல்லைக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு வட்டார பகுதியில் ஒரு நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கை அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் யாராக இருந்தாலும் சரி நடுவருடைய உத்தரவு இல்லாமல் புலனாய்வு செய்யலாம். அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள வருதுன்னு சொன்னா ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அது காக்னிசபிள் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 2C இன் படி, அண்டர் செக்ஷன் 2C இன் கீழ் வரக்கூடிய ஒரு குற்றம். அப்படின்னா நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமலே அந்த போலீஸ் ஆபீசர் கைது செய்யலாம். இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம் அல்லது சப் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம். இந்த SSI எல்லாம் அதில் தான் வருவாங்க. ரேங்க் பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளுக்கு மேல, ஹெட் கான்ஸ்டபிள் அல்லது அவருக்கு மேல இவர்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவு இல்லாமல் கைது செய்யலாம். ஏன்னா அது காக்னிசபிள் அஃபென்ஸ், கைது செய்வதற்குரிய ஒரு குற்றத்தை தான் செஞ்சிருக்கா. சாப்டர் நம்பர் 13 படி இது அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 1ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க, ஒரு புலனாய்வு செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படாத ஒரு நபர் இருக்கார், ஒரு ஆபீசர். அப்ப அவருக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில அது போன்ற ஆபீசர் எடுத்த நடவடிக்கை எதையும் இந்த சட்டத்துல ஆட்சேபனை பண்ண முடியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க? above the rank of constable சொல்றோம். அப்ப above the rank of constable சொன்னா ஹெட் கான்ஸ்டபிள் வருவாரு, SSI வராரு, SI வராரு, இன்ஸ்பெக்டர் வராரு, அதுக்கு மேல உள்ள அதிகாரிகள் பண்ணலாம். அண்டர் செக்ஷன் 36 ஆஃப் CRPS படி கீழமை அதிகாரிகளுக்கு என்ன அதிகாரம் உள்ளதோ அதே அதிகாரம் மேலமை அதிகாரிகளுக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் உண்டு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதன்படி இப்ப அதிகாரம் இல்லாத ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு, ஐ மீன் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு. அதுக்காக இந்த சட்டத்தின்படி நாம எந்த ஆட்சேபனையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் செய்ததே காக்னிசபிள் அஃபென்ஸ் தான் பண்ணிட்டாரு அந்த அக்யூஸ்ட். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குன்னு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அப்ப யார் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும்? who can be investigated the matter? அண்டர் செக்ஷன் 2O சொல்றாங்க, இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் சொல்றாங்க. அப்ப இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ரேங்க் பாருங்க, above the rank of constable. அப்ப above the rank of constable யார் வராங்க? ஹெட் கான்ஸ்டபிள் வரலாம், SSI வரலாம், சப் இன்ஸ்பெக்டர் வரலாம், இன்ஸ்பெக்டர் வரலாம். ஆனா அந்த டிஃபைனிங் செக்ஷன் படிக்கின்ற பொழுது இன்ஸ்பெக்டர் இல்லாத பட்சத்தில், காவல் நிலையத்தில் இல்லாத பட்சத்தில் சப் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உடம்பு சரியில்லை இல்லாத பட்சத்தில் SSI அல்லது ஹெட் கான்ஸ்டபிள் பண்ணலாம். அவங்களுக்கு கீழே உள்ள ஒரு அதிகாரி போலீஸ் பண்றாங்கன்னு சொன்னா ஒரு கான்ஸ்டபிளே பண்றாரு,
ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு ஒரு கேஸை விசாரிக்கிறார். அப்படி கான்ஸ்டபிள் அந்த கேஸை விசாரிச்சது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியாது. யூ குட் நாட் பி ரைஸ் த அப்ஜெக்ஷன். இதுதான் அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 2ல சொல்றாங்க. சப்செக்ஷன் 3ல சொல்றாங்க, அண்டர் செக்ஷன் 190ல டேக்கிங் காக்னிசன்ஸ் இருக்கு. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க, அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ் இருக்கு. அவர் புலனாய்வு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவிடுறாரு சொன்னா கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அண்டர் செக்ஷன் 190 சிஆர்பிஎஸ் நம்ம படிக்கின்ற பொழுது 3 விஷயங்கள் இருக்கிறது. அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்க? அதர் தன் போலீஸ் கேஸ், ஐ மீன் பிரைவேட் கம்ப்ளைண்ட். ஒரு தனி குற்ற முறையீடு செய்கிறார் என்று சொன்னால் அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ படி அதை கொல் தகவு செய்யலாம். கொல் தகவனா விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அர்த்தம். டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பி. அதுல என்ன சொன்னா, போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்னா அதுல காக்னிசன்ஸ் எடுப்பதை பற்றி சொல்கிறார். ஒரு சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது ஹை கோர்ட்டோ ஒரு நபர் மீது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். ரைட். அதை போலவே ஒரு வழக்கை சூமோட்டாவை எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் பத்திரிகை செய்தி வச்சு ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றமோ சூமோட்டா ஒரு வழக்கு எடுக்கலாம். சட்டத்தில் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, ஏன்னா வாஸ்ட் பவர், கான்ஸ்டிடியூஷனல் பவர் கொடுத்திருக்காங்க. அது சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹை கோர்ட்டுக்கும் பொருந்தும். ஆனா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து சூமோட்டோவா ஒரு வழக்கை எடுத்துக்க முடியுமா? தானாகவே ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ள முடியுமா? அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசின் படி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சூமோட்டோவா ஒரு வழக்கை எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கேஸ் நடக்குது, அந்த கேஸ்ல வந்து ஒரு போலீஸ் ஆபீசருக்கு ஒரு டிஎஸ்பியோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரோ அல்லது ஒரு எஸ்ஐயோ சம்மன் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவர் சாட்சி சொல்லணும். ஒண்ணுக்கு பலமுறை சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க, அவர் வரவே இல்லை. ஜேஎம் எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, ஏபிபி எத்தனையோ முறை வந்து டைம் கேட்டுட்டே வராரு. ஒரு கட்டத்துல ஜேஎம் என்ன பண்ணலாம், அந்த போலீஸ் ஆபீசர் மீது சூமோட்டோவோ ஒரு எஸ்டிசி ஓபன் பண்ணலாம். ஒரு சம்மரி ட்ரையல் கேஸ் ஒரு எஸ்டிசி ஓபன் பண்ணிடலாம். அப்ப அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவருக்கு சட்டத்துல அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசின் படி சூமோட்டோவா ஒரு கேஸ் எடுக்கலாம். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு பொறுத்தவரை கான்ஸ்டிடியூஷனல் பவர், வாஸ்ட் பவர் இருக்கு. அதனால அவங்க சூமோட்டோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற அதிகாரம் வந்து வானளாவிய அதிகாரம். ஆனா ஒரு ஜேஎம்க்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அண்டர் செக்ஷன் 190 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி ஆஃப் சிஆர்பிசி. அதன்படி சூமோட்டோ ஒரு கேஸ் எடுக்கலாம். இதுதான் அண்டர் செக்ஷன் 156 சார். 156ல சப்செக்ஷன் 1ல என்ன சொல்றாங்க, 11வது சாப்டர்ல சொல்லப்பட்டிருக்க குற்றத்தை யாராவது செஞ்சாங்கன்னா கோர்ட்டுடைய அனுமதி இல்லாம அவரை கைது பண்ணலாம்னு சொல்றாங்க, விசாரணை நடத்தலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்க, ஒரு கான்ஸ்டபிள் யாருக்கு புலன் விசாரணை செய்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அதிகாரி இல்லாம புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரி ஒரு கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாரு. அதுக்காக நீங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியாது. அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 2. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்க, 190 சிஆர்பிஎஸ் படி டேக்கிங் காக்னிசன்ஸ் இருக்கிறாரு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்ப இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இந்த 3 விஷயங்கள் தான் சார் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சில கேஸ் லாஸ். ஒரு வழக்கு வந்து புலன் விசாரணை அதிகாரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்ன பண்றாரு, அவருடைய இன்வெஸ்டிகேஷன் என்பது ஒரு கடமை. அப்ப உண்மைத்தன்மையை வந்து வெளியே கொண்டு வருவது அவங்களுடைய வேலையே. ஒரு சம்பவத்தினுடைய உண்மையான நிகழ்வு என்ன, அந்த உண்மையை வந்து வெளியே கொண்டு வரதான் ஒரு போலீஸ் ஆபீசருடைய வேலை, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியுடைய வேலை.
அதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுங்க, ஒரு நபருக்கு, அந்த அக்யூஸ்டுக்கு குற்ற தண்டனையை வாங்கி தர முடியும். இப்ப சிஆர்பிசி அண்டர் செக்ஷன் 202 அதன்படி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாரு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை பெற்றுக்கொண்ட பிறகு, பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூட சட்டப்படி அதை வந்து அதர் தன் போலீஸ் கேஸ் அப்படிதான் சொல்லணும். ஆனா நம்ம வசதிக்கு நம்ம அதை வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்றோம். 200 சிஆர்பிசில போடுறது. அப்ப அதை பெற்றுக்கொண்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன செய்யலாம், 202 ப்ரொசீடிங்ஸ் கையில் எடுக்கலாம். 202 எடுத்து அதை விசாரணை செய்யலாம். போலீஸ் ஆபீசருக்கு அனுப்பி இந்த கம்ப்ளைண்ட் விசாரிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜேஎம் வந்து ஒரு உத்தரவு போடலாம். அதன் அடிப்படையில் போலீஸ் ஆபீசர் அந்த வழக்கை விசாரிக்கலாம். ILR 54 மெட்ராஸ் பேஜ் நம்பர் 598 பழைய கேஸ் தான் இது. ஆனா ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. சரி, ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷனே பண்ணல, இது எல்லாம் தெரியாமல், இதையெல்லாம் கண்டறியாத நிலையில் மற்ற வகையில வந்து போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு உத்தரவு போட்டு தடுக்க முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா அண்டர் செக்ஷன் 156 பொறுத்தவரை முழுக்க முழுக்க போலீஸ் ஆபீசர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருடைய அதிகாரம். அப்ப ஜேஎம் வந்து ஒரு உத்தரவு போட்டு நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. 1970 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 745. ஏன்னா முழுக்க முழுக்க அது காக்னிசபிள் அஃபென்ஸா இருக்கும் பட்சத்துல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு தான் அதிகாரம், முழு அதிகாரம் இருக்கு. இந்த நேரத்துல அதை பத்தி சரிவர விசாரிக்காத ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு உத்தரவு போட்டு நீங்க எல்லாம் இதுக்கு மேல வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கவே முடியாது. 1970 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 745. அதை போலவே ரசிகால் தலபாத்திரம் தாக்கர், ரசிகா தலபாத்திரம் தாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 88 வித்தின் பிராக்கெட்ல சுப்ரீம் கோர்ட். ரசிகால் RASIKAL ரசிகால் தலபாத்திரம் DALAPATRAM தலபாத்திரம் தாக்கர் THAKKAR. ரசிகால் தலபாத்திரம் தாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 88 வித்தின் பிராக்கெட்ல SCனா சுப்ரீம் கோர்ட். ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் cannot be refused to be taken on the ground of jurisdiction. ஒரு புலன் விசாரணை ஏஜென்சி இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, புலன் விசாரணை முகமை. அது வந்து விசாரிக்கிறதுக்கு ஆள் வரை அதிகாரம் கிடையாது. எனவே அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 இன் கீழ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது சம்பந்தமாக விசாரணை செய்ய வேண்டும். ஆனால் வழக்கினுடைய முழு வாக்குமூலம் இது எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு அது எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்துள்ளதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள போலீஸ்க்கு, கோர்ட்டுக்கு அனுப்பிடணும். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். சார் இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை சார், இது வேற ஸ்டேஷன் லிமிட்ல நடந்திருக்கு சார், நாங்க எதுக்கு சார் இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி மறுக்க கூடாது. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்துல வந்து ஐடியல் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது. இப்போ ஒரு சில போலீஸ் ஸ்டேஷன் ஐடியல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்குது. சீர்மிகு காவல் நிலையம் என்று சொல்வார்கள் தமிழில். ஜூரிஸ்டிக்ஷன் இந்த போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கணுமா அந்த போலீஸ் ஸ்டேஷன் விசாரிக்கணுமான்னு சொல்லி அதுல ஒரு கன்ஃபியூஸ் வரும் பட்சத்தில் எந்த போலீஸ் வேணாலும் வழக்க போட்டு எல்லாவற்றையும் விசாரித்து பிறகு இதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு அனுப்பிடணும். அதான் ப்ரொசீஜர். அதே போலதான் இங்க ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் வந்து cannot be refused to be taken on the ground of jurisdiction. அதை மறுக்க கூடாது. எங்களுக்கு வந்து இது ஆள் வரை எல்லை கிடையாது, இதை ஒரு காரணமா காட்டி அந்த புகாரை வந்து ஏற்க மறுக்க கூடாது. ரசிகால் தலபாத்திரம் தாக்கர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 88 வித்தின் பிராக்கெட்ல SC சுப்ரீம் கோர்ட். அப்ப இது மேண்டட்டரி ப்ரொவிஷன் இஸ் நாட் வேலிட். இதுக்கு மேண்டட்டரி ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஐபிசில வந்து ஒரு சில கேசஸ், சில குற்றங்கள் நடக்குது. இப்போ போலீஸ் ஆபீசர் SP இருக்காங்க, அவங்க கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் பேர்ல வந்து என்ன பண்ணாங்க, காவல் கண்காணிப்பாளர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல.
அதனால அந்த புகார் சம்பந்தமாக எந்த குற்றங்களையும் புலன் விசாரணை செய்வதற்கு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு அனுப்பும்படி செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3ல வந்து ஒரு மனு ஒண்ணு போடுறாங்க. அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அப்போ நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா அப்ப ஜேஎம் என்ன செய்யலாம்? அதை டேக்கிங் காக்னிசன்ஸ் ஸ்கோப்ல எடுத்துக்கலாம், ஃபைல் எடுத்துக்கலாம். அதனை ஆய்வு செய்து அதன் பிறகு என்ன பண்ணும், இதன் மீது வந்து நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு உத்தரவு போடுவாங்க. அப்ப 200 CRPS நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு காவல் நிலையத்துக்கு போறோம், ஒரு புகார் கொடுக்கிறோம், அந்த புகாரை வாங்க மறுக்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணோம், அந்த செக்ஷன் 154 சப்செக்ஷன் 3 படி அந்த மாவட்டத்துடைய எஸ்பிக்கு நம்ம என்ன பண்ணோம், தபால்ல அனுப்பணும், ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறோம், அதுல ஒரு காப்பி வச்சுக்கிறோம். அந்த புகாரை பெற்றுக்கொண்ட எஸ்பி 7 நாள்ல நடவடிக்கை எடுக்கணும், அதிகபட்சம் 15 தினங்கள். அப்ப நடவடிக்கை எடுக்கல, நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்கா நேரம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து அந்த செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3ல ஒரு டைரக்ஷன் கேட்கலாம். நாங்க காவல் நிலையத்துக்கு போனோம், எழுத்துப்பூர்வமா புகார் கொடுத்தோம், புகாரை வாங்கி கொண்ட போலீஸ் ஆபீசர் வாங்க மறுத்துட்டாங்க, அல்லது வாங்கி கொண்ட பிறகு எஃப்ஐஆர் போட மறுத்துட்டாங்க. அதன் பின்னிட்டு நாங்க மாவட்ட எஸ்பிக்கு நாங்க வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்பணும், தபால் அனுப்பணும். எஸ்பி அதை பெற்றுக்கொண்டு 7 நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கல, அதிகபட்சம் 15 நாள் வரலையும் நாங்களும் பார்த்தோம், நடவடிக்கையே இல்லைங்க. அதனால கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம், இந்த புகாரை உங்ககிட்ட எல்லா காப்பியும் சேர்த்து இணைச்சு கொடுக்குறோம், நீங்க வந்து ரெஸ்பாண்டன்ட் போலீஸ்க்கு நீங்க டைரக்ஷன் கொடுங்க. அப்ப கோர்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, கோர்ட் மேபி பாஸ் an order to register the FIR against the accused. இந்த வார்த்தை தான் இருக்கும். அப்ப கோர்ட் என்ன செய்வாங்க, court can be directed the respondent police to register the FIR against the accused on the basis of complaint. அந்த குற்ற முறையீட்டின் அடிப்படையில் உரிய காவல்துறையினர் முதல் தகவலை அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு டைரக்ஷன் கொடுக்கப்படும். இது அண்டர் செக்ஷன் 156 சப்செக்ஷன் 3 ஆஃப் CRPC. கே பால்ராஜ் வர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தூத்துக்குடி, அதாவது தூத்துக்குடி 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 299. கே பால்ராஜ் வர்சஸ் எஸ்பி ஆஃப் தூத்துக்குடி. இப்ப வந்து அந்த பேர் வந்து தமிழிலே கொண்டு வந்துட்டாங்க சார், இது ஆங்கிலத்துல வந்து தூத்துக்குடி. அதை போல உதகமண்டலத்துக்கு ஒட்டகமண்ட், அதை சுருக்கி ஊட்டின்னு வச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துக்கு ட்ரிவாங்கூர், ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க வெள்ளக்காரங்க, அவங்க வாயில அந்த வார்த்தைகள் தான் நுழைந்தது. கே பால்ராஜ் வர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் தூத்துக்குடி 2010 வால்யூம் 1 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 299. சரிங்க, கேஸ் போடுறாங்க, கேஸ் போட்டு வந்து ரொம்ப டிலே பண்ணி அனுப்பலாமா? அனுப்பவே கூடாது. ஒரு சில ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மட்டும் பார்த்துடலாம் சார். 156ல பவர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் டு ஆஸ்க் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் தி கேஸ். ஒரு வழக்கு வந்து கோப்புல எடுத்துக்கினாங்க விசாரணைக்கு, அது எடுத்துக்கொள்வதற்கு முன்பும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் ஒரு கைது செய்வதற்குரிய குற்றத்தை குறித்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் இந்த இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு கேட்க முடியுமான்னா கேட்கலாம். இந்த வழக்குல சொல்றாங்க, ஜாய் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட், JOY, ஜாய் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட் 1980 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 482 விதின் பிராக்கெட்ல கல்கட்டா. ஜாய் கிருஷ்ணா வெர்சஸ் ஸ்டேட் 1980 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 482. Power of magistrate to ask for investigation before and after taking cognizance of the case. The essence என்ன சொல்றாங்க பாருங்க. The magistrate can under section 190 of CRPC before taking cognizance ask for investigation by the police. Under section 156 subsection 3 of CRPC, the magistrate can also issue warrant for protection before taking cognizance. If after the cognizance has been taken and the magistrate wants any investigation, it will be under section 202 of CRPC.
Joy Krishna versus State, 1980 Criminal Law Journal, page number 482, within bracket Calcutta. Power to appoint superior police officer. மேல் அதிகாரியை நியமிப்பதற்கான அதிகாரம். இப்ப ஸ்டேட் போலீஸ் அது சீப்பா இருக்கலாம், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா இருக்கலாம், டிஜிபியா இருக்கலாம், இஸ் எம்பவர்ட் டு அப்பாயிண்ட் superior police officer to investigate a crime case registered outside territorial jurisdiction of such offense under section 36 CRPC does not fetter jurisdiction of state police chief to pass such order based on his satisfaction. State of Kerala versus PB Sauraban. State of Kerala versus அவருடைய இனிஷியல் வந்து பாத்தீங்கன்னா PB Sauraban, SOURABHAN, Sauraban, 2016, volume 4, SEC, page number 102. State of Kerala versus PB Sauraban, 2016, volume 4, SEC, page number 102. அடுத்த கேஸ் சார், இது 2019ல வந்த கேஸ். இது பவர்ஸ் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், ஒரு நிர்வாகத்துறையினுடைய நடுவர் இருக்காங்க, அவங்களுடைய அதிகாரங்கள் என்ன? பவர் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டு டைரக்ட் த போலீஸ் டு ரெஜிஸ்டர் த எஃப்ஐஆர் ஆன் பேசிஸ் ஆஃப் எ பிரைவேட் கம்ப்ளைண்ட் லாட்ஜ்ட் பிஃபோர் ஹிம், நாட் அவைலபிள். இஃப் எ கம்ப்ளைண்ட் இஸ் ஃபைல்ட் பிஃபோர் an executive magistrate regarding an issue over which he has administrative jurisdiction and he proceeds to hold an administrative inquiry, he may lodge an FIR himself in the matter. In such case, entirely different considerations would arise. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அதிகாரம் இருக்குது, அவரும் போலீஸ் ஆபீசருக்கு டைரக்ஷன் கொடுக்கலாம் எஃப்ஐஆர் போட சொல்லி. அதை நம்ம ஏற்கனவே எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பார்க்கின்ற பொழுது நம்ம பார்த்தோம் அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் சிஆர்பிசில. அதே எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை ஒரு நபரை கைது செய்யலாம்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 7 நாள் வரலையும் அவர் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுக்கலாம். அப்ப பவர் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பற்றி இந்த வழக்குல தான் டிஸ்கஸ் பண்றாங்க. நமான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி, NAMAN, நமான் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஊபி, 2019, வால்யூம் 2, SEC, page number 344. Naman Singh versus State of UP, 2019, volume 2, SEC, page number 344. ஒரு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பவர் என்னன்னு இந்த வழக்குல தான் டிசைட் பண்ணிருக்காங்க.